தந்தையும் மகனும் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அருகே நின்றார்கள். தந்தை தனது மகனிடம், எனக்கு தாகமாக இருக்கிறது, தயவு செய்து அந்த ஏரியிலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டார். மகன் ஏரிக்கரைக்கு நடந்து சென்றான். அவர் அதை அடைந்தபோது சிலர் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்ததை கவனித்தார். அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி ஏரியை கடக்கத் தொடங்கியது. இதன் விளைவாக தண்ணீர் மிகவும் சேரும் சகதியுமாக மிகவும் கலங்கலாக மாறியது. இந்த சேற்று தண்ணீரை என் தந்தைக்கு எப்படி கொடுப்பது என்று மகன் யோசித்தான். அதனால் அவர் திரும்பி வந்து, அங்குள்ள தண்ணீர் மிகவும் சேரும் சகதியுமாக இருக்கிறது, அது குடிக்க ஏற்றதல்ல என்று நான் நினைக்கிறேன் என்றார். தந்தை இங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்றார். சுமார் அரை மணி நேரம் கழித்து அவர் தனது மகனை மீண்டும் ஏரிக்கு சென்று குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். மகன் ஏரிக்கு திரும்பினான். அவருக்கு ஆச்சரியமாக அந்த ஏரியில் முற்றிலும் தெளிவான நீர் இருந்தது. சேறு படிந்திருந்தது. அதனால் அவன் கொஞ்சம் தண்ணீரை சேகரித்து தன் தந்தையிடம் கொண்டு வந்தான். தந்தை தண்ணீரை பார்த்துவிட்டு பின்னர் தனது மகனை பார்த்து, தண்ணீரை அப்படியே விட்டுவிடு என்று கூறினார். சேறு தானாகவே படிந்துவிட்டது. உங்களுக்கு கிளியர் வாட்டர் கிடைத்துவிட்டது, அதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. உங்கள் மனமும் அப்படித்தான், அது தொந்தரவு செய்யும் போது அதை அப்படியே விட்டுவிடுங்கள், அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், அது தானாகவே சரியாகிவிடும். நாம் அமைதியாக இருக்கும் போது நம் வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் அவற்றை தீர்ப்பளிக்கவும் முடியும்.